இது நேத்து எடுத்த வீடியோங்க. சனிக்கிழம ஆனா எப்பவுமே கோயிலுக்கு போவோம். அதே மாதிரி நேத்து வந்து முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து நல்லா ராஜ அலங்காரத்தில அழகா வச்சிருந்தாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு பிள்ளையாருக்கெல்லாம் விளக்கு போட்டுட்டு, நேத்து காலையில வந்து இப்படிதாங்க போகும். எப்பவுமே சாட்டர்டே காலையில வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு மாரி ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். மைண்ட் நல்லா பாசிட்டிவா இருக்கும். ஸோ, அதனால எப்பவுமே அத பண்றது தான். நீங்க இந்த மாதிரி என்னைக்காவது வாரத்தில ஒரு நாள் கோவிலுக்கு போவீங்களான்றத ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோனே ஒரு ஜூஸ போட்டு குடிச்சிட்டு, காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாம். ஏன்னா, இந்த காலிஃப்ளவர் வாங்கி வச்சு 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சா, சரி எப்படிதான் இருக்குன்னு எடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நல்லா தான் இருந்தது. அதனால இத வச்சு காலிஃப்ளவர் சில்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் ரொம்ப ஆர்வமா நானும் பண்றேன், நானும் பண்றேன்னு சொல்லி வந்து உட்காந்துருந்தான். சரி நம்ம குழந்தைங்களுக்கு இதில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஃபோனு, டிவிலாம் பார்க்காம இந்த வேலைய பார்க்குறதே பெரிய விஷயம். மோஸ்ட்லி இவன் அப்படிதாங்க பழகி வச்சிருக்கான். நாங்க வந்து ஃபோன், டிவிலாம் அதிகமா குடுக்க மாட்டோம். ஸோ, அதனால வந்துட்டு என் கூட தான் உட்காந்துருப்பான். ஏன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் சொன்னோமா இப்ப இருந்து பழகுனா தான் நமக்கு பெருசானா ஏதோ 1, 2 வேலையாவது செஞ்சு குடுப்பாங்க. ஸோ, அதனால இப்ப இருந்தே வந்துட்டு காய்கறிலாம் வெட்டினேன் அப்படின்னா, தண்ணி புடிச்சிட்டு வந்து குடுப்பான். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ, அதனால உட்காந்து அத தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனும் நானே வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து குடுத்துட்டு இருந்தான். அது அவனுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏதோ பெருசா சாதிச்ச மாரி. இந்த குழந்தைங்களுக்கு அப்படிதாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பண்ணா ரொம்ப பெருசா ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இது எப்படி? இது ஏன் இப்படி இருக்கு? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறதும் நம்மளுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ, அவன் எப்பவுமே என் கூட தான் இருந்து எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நாங்க இத பண்ணிட்டுருக்கும்போதே வந்து ஆன்லைன்லேருந்து இந்த ஃப்ரெஷ் மேங்கோஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டு போனாங்க. Zeptoலருந்து மேங்கோஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 2 மேங்கோ வந்துட்டு 100 சார்ஜ் பண்றாங்க. ஒரு மாம்பழம் வந்துட்டு ரூ. 50 அந்த மாதிரி வருங்க. ஆனா டேஸ்ட் ஒண்ணும் அவ்வளவா நல்லா இல்லைங்க. மேபி சீசன் வராததுனால இந்த டேஸ்ட் வரலையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா குழந்தைங்க மாம்பழம் கேட்டுட்டே இருக்கனால வாங்கி கொடுக்க வேண்டியதா தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கும் வந்துட்டு மாம்பழம் பிடிக்கும் இல்லையா? அதனால தான் ஆர்டர் பண்ணி வாங்கியது. இன்னும் வந்துட்டு ரோட் கடைங்களுக்கெல்லாம் வரலைங்க. இது ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைச்சிட்டுருக்கு. ஸோ அதனால அதிலேயே வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து நல்லா சுடு தண்ணியில போட்டு எடுத்துட்டு, காலிஃப்ளவர் சில்லிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு சாறு. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னா சிறுங்கசப்பு இருக்கும். அதனால வந்துட்டு இஞ்சி பூண்டு சாறு தான் நான் எப்பவுமே காலிஃப்ளவர் சில்லிக்கு ஆட் பண்ணுவேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். இப்போ இது கூடவே சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா? குழம்புக்கெல்லாம் போடுவேன். அந்த சிக்கன் மசாலாவை ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை கலந்து விட்டு இது கூடவே லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆயிலில் வந்து பிரிஞ்சு வரவே வராதுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி பஜ்ஜி கோட்டிங் மாதிரியும் வராது. எனக்கு வந்து எப்போவுமே இந்த பஜ்ஜி மாதிரி கோட்டிங் இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் இப்போ இப்படி தான் பண்ணுவேன். இது கூடவே நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியும், கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மினிமம் 1/2 அன் ஹவராவது ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிக்கும்போது சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் நம்ம நல்லா ஃப்ளேம் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா? அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுவே ஓரளவுக்கு நல்ல கலராக தாங்க இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பலாக்கொட்டை இருக்கும் இல்லையா? அதை வச்சு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா? அதுதான் வச்சிருந்தேன். இது வந்து உண்மையாலுமே ஒரு செம்ம சைட் டிஷ்ங்க. இது கூடவே 1 கப் தயிர். அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருந்த மாம்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். தயிர் சாப்பாடு கூட மாம்பழம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்பழத்தை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தோல் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க இப்போல்லாம். ஸோ தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரைஸ் வந்து வச்சுருந்தேன். இது கூடவே வந்து கருப்பு பீன்ஸ் இருக்கும் இல்லையா? பிளாக் பீன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு. இதான் நம்மளோட லஞ்சு. எப்போ எப்போவுமே லஞ்சில் வந்துட்டு ஒரு ப்ரோபயோட்டிக்ஸ், ஒரு ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் கார்ப்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்தியான விஷயம் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் டைம் ஆனதும் நல்லா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா காற்றடிச்சிக்கிட்டு இருந்தது மழை வர மாதிரி. ஸோ மொட்டை மாடிக்கு போய் எப்பயும் போல் ஒரு காஃபியை குடிச்சிட்டு
நல்லா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போது வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆனதே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. அதனால் மேலே போயிட்டு நல்லா நடந்துட்டு நாங்கள் எப்போவுமே நைட் டின்னர் சாப்பிட மாட்டோம். ஏன்னா வந்துட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டின்னர் சாப்பிட மாட்டோம். அதனால தான் எந்த ஒரு டின்னர் ரெசிபியும் உங்களுக்கு வந்ததில்லை. இது தாங்க நம்மளோட டெய்லி இன் மை லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கோம். உங்களோட டே எப்படி போகுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.